நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், புரட்டாசி மாத ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஒரு வக்ரகதியில் இருக்கார். அவர் 7.5 போயிட்டுருக்கு. அவர் வக்ரமாக இருந்தால் என்ன, நேர்கதியில் சென்றால் என்ன நேர்கதியில் சென்றால் நல்ல பலன் கொஞ்சம் கிடைக்கும். வக்ரகதின்னா கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஆகும். இதனால் நீங்கள் சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 2ஆம் இடத்து அதிபதியும் அவரே சனி பகவானே இருப்பதால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சுபீட்சம் ஏற்பட்ட போதிலும், நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருந்த போதிலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் 12ஆம் இடத்துல தான், அதாவது 2ஆம் இடம் ராசியில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி 4ஆம் இடத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் ராகு குரு சேர்ந்து இருக்கிறதால மாத்திருஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 21ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி. இந்த ராகு உங்களுக்கு எங்கே இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து ராகு அளப்பரிய ஒரு பலனை செய்வார். 3 6, 11 ராகு கேதுக்கள் அமர கொடுத்து வைக்கணுங்க. கோச்சார ரீதியாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் வந்தால் அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது, வழங்கும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. எடுத்த காரியம் கைகூடும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், இப்படி ஸ்போர்ட்ஸு, எந்த ஒரு போட்டி பந்தயம் அப்படின்னு வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல உத்தியோகம், தொழில் இதெல்லாம் ஒரு திருப்திகரமாக அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் 15 நாளும், 8ஆம் இடத்தில் குரு பார்வையில் 15 நாளும் இருக்கிறதால 5க்குடையவன் 10க்குடையவன் சுக்கிரனாக வருவதால் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மாறுதல்கள் ஏற்படும். ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க,
தொழில் பண்ணுறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறக்கூடும், இல்லை தொழிலையே கூட மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் வேறு 13 நாள் அங்கே தான் இருக்கார். 17 நாள் கண்ணியில் இருந்தாலும் 17 நாள் குரு பார்வையில் இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம். நினச்சதை சாதிக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், இப்படி சலுகைகள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறீங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே அமைப்பு தான். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். சுக்கிரன் 8ல் உட்காந்து, அதாவது வரா கடன்கள் வசூலாகும். ரொம்ப நாளுக்கு முன்ன நிலுவையில் இருந்து போன காசு கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷமாயிடும். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னும் மறைவிடம்னா கொஞ்சம் காசு பணம் வரும். இங்கே வர வேண்டிய இடத்துலேருந்து, அதாவது உங்களுக்கு மாமனார் வழியிலையோ இல்லை சொந்த பந்தங்கள் வழியிலையோ, அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுடைய சொத்து பத்தோ நகை நட்டோ லிக்விட் கேஷோ உங்கள் பெயருக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்படி திடீர் ராஜயோகம், திடீர் விபரீத யோகம் உங்களுக்கு அமையப்போகிறது ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ல் சுக்கிரன் இருக்குது. நீங்கள் நிறைய சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, எதுவும் கிடைக்கல. சினிமா, சீரியல் டெக்னீஷியனாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் டைரக்டரு, கேமராமேன், நடிகைகள், ஒரு சாதாரண ஒரு சின்ன ரோலில் போயிட்டுருப்பீங்க. இப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு நல்ல பெரிய முக்கியமான ஒரு வேஷத்தை கையில் கொடுப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடம் சூரியன் காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 10ஆம் இடம் சிறந்து விளங்குவதால் இதில் செவ்வாய் இருக்குது. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செங்கல், மணல், ஜல்லி, ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 12ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார். அப்போது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் ஏற்படும். இடம் வாங்க, பூமி வாங்க, அதில் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இந்த மகரத்துக்கு மேஷராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையாக கண்ணிலேருந்து பார்க்குறார். அப்போது சொத்து பத்துக்கள் வாங்க, விற்க அருமையான காலகட்டம். அதே நேரத்தில் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதில் தான் நீங்கள் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. 15 நாள் இருக்கார். ஒரு சிலர் காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. மற்றபடி 4ஆம் இடம் குரு அருமையான இடங்க. உங்களுக்கு இமாலய சாதனை பண்ண போகிறீங்க. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரப்போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கப் போகிறது. 3ஆம் இடம் ராகு, எதிரிகளே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இந்த கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார் 21ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 9ஆம் இடம் கேதுன்னா அப்போ தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள், சமூகத்தில் அவருக்கு ஏதாவது பேரு புகழ் மங்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது அவருடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுதல், இப்படி
ஏதாவது ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடம் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இந்த 3 நாளும் சந்திராஷ்டமும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது சனி பகவான். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் மகர ராசிக்கு அளவில்லாத ஒரு பலனை வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.